திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படைன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவனின் அருளை பெற்ற ஒருவன் இனி அருள் பெறப்போகும் ஒருவருக்கு வழி சொல்லிக் கொடுப்பதே ஆற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையை இயற்றியவர் நக்கீரன். இதே நக்கீரன் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று ஈசனுடன் வாதாடிய மாபெரும் புலவர். இந்த நக்கீரனின் உடல் பொருள் ஆவி அனைத்துமே முருகப்பெருமான். முத்தமிழ் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் இருப்பது திண்ணம். தமிழுக்கும் முருகனுக்கும் அவ்வளவு தொடர்பு. உயிரெழுத்துக்கள் 12. இறைவன் முருகனுக்கும் கண்கள் 12. தமிழ் எழுத்துக்கள் 3 இனம்: வல்லினம், மெல்லினம், இடையினம். ஒவ்வொரு இனத்திலிருந்தும் ஒவ்வொரு எழுத்தை எடுத்துத்தான் முருகு என்று முருகப்பெருமானுக்கு பெயர். முருகு என்றால் அழகு, இளமை, பெருமை, உயர்வு, முதுமையில்லாமை, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு இனத்திற்கும் 6 எழுத்துக்கள். இனம் ஒன்றுக்கு 6 எழுத்துகள் இருப்பது போல முருகனுக்கும் 6 தலைகள். சிங்காரவேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் 18. தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் 18. கணக்கில்லாத ஸ்தலங்கள் முருகனுக்கு இருந்தாலும் 6 படைக்கு மட்டும் பெருமை உள்ளது. நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, புரிந்தது, தந்தது அனைத்தும் இந்த 6 படையில் அடங்கும். கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை அழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வ யானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது. இப்படி இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் 6 படை வீடு. நக்கீரன் திருமுருகாற்றுப்படை எழுதும் அழகை காண முருகனே நேரில் வந்ததாக ஒரு செய்தி. பாடல்களில் முதன்மையானது திருமுருகாற்றுப்படை. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்றுப்படை தனிலே வரும் முருகா.